ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு காலையில் அம்மா ஒன்றுமே சாப்பாடு செய்யலை. கேட்டதுக்கு இந்த டீ போடுறேன்ல, டீயை குடிச்சிட்டு பேசாமல் இரு, மதியானம் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க காலையில் கடைக்கு போனாங்களாம், அதனால ஒன்றுமே செய்யலையா. மதியம் என்னம்மா செய்ய போறீங்க? மத்தியானம் சிக்கன் வச்சு நீ குழம்பு வச்சு தரேன். எங்க வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டோம். காலையில் டீ தான் சாப்பிடுவோம், அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால ஒன்றுமே செய்ய மாட்டோம். நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படி வேணும்னா டீயும் ஒரு வளர்ந்து சாப்பிடுவோம் நாங்க. ஏன்னா அளவா சாப்பிட்டா மிச்சம் பண்றேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்களுக்கு அப்படியே பழகிட்டனால அந்த பழக்கம் வந்துருச்சு. அதனால வந்து நீங்க மிச்சம் பண்றீங்களா, காசு சேர்க்கிறீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்க இதே மாதிரி லெவலா போனோம்னா என்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கலாம். உங்களை சில பேர் கேக்குறாங்க, அம்மாவுக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. என்னைய வயிறாங்கம்மா, என்ன கேக்குறீங்களா? அம்மாவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு வாங்கி கொடுங்கன்றாங்க. எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆனா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் கேக்குறீங்களா? அது என்னமோ அவங்களுக்கு வாங்கி வைப்பாங்க, அதை டெய்லி இந்த இப்படியே பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனா அது இந்த ஹாலிக்ஸோ ஒரு பூஸ்டோ குடிக்க மாட்டாங்க. கேட்டோம்னா அது காலியா போயிடும். அப்படித்தானே? இல்ல, குடிப்பேன். டெய்லி காலைல ஒரு நேரம் மட்டும் குடிப்பேன். இத்தனையும் வாங்கி கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு கஞ்சத்தை கொண்டு எங்கிட்ட கொண்டு 350 ரூபா நமக்கு வேணும் இல்ல, நம்ம வெள்ளை கேட்ட வீக்கம். சொல்லுங்க, அதிகமா ஆசைப்படக்கூடாது. நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அது போதும். சாப்பாடு கிடைக்கா, துணிமணி கிடைக்கா போதும். அது மீறி ஆசை வேண்டாம். என்னுடைய ஆசை அதான். இதுக்கு மீறி என்னத்த பேச ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.